Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1119 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம கிங் கோப்ராவை போட்டு தள்ளாங்கல்ல, அப்படியே அவனை சுத்தி நின்னு பாத்துட்டு இருப்பாங்க. கன்ஃபார்மா செத்துட்டானா இல்ல நடிச்சுட்டு இருக்கானு. எப்படி இருக்காங்க பாருங்க அந்த 5 எல்டர்ஸும். இப்படி கிங் கோப்ராவை இவங்க போட்டு தள்ளத ஏதோ ஒரு கண்ணு அங்க செவுரு வழியா மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கும். அந்த ஜென்டில்மேன் வேற யாரும் இல்ல, வாப்போலு. அட வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, அவனுக்கு வாய் தான் யமனே. பயத்துல கிட்டு 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 கிட்டுன்னு பல்லடிக்குமா, அந்த சத்தம் அவனுக்கு கேட்டுரும். யாராதுன்னு லுக்கு விடுவானுங்க. நான் இல்லைங்க ஒண்ணு அடிச்சு புரண்டாங்க ஓரமா போய் உட்காந்துக்குவான். ஆத்தாடி அவனை கொன்னுட்டாங்க, கோப்ரா செத்துட்டான். இத்தனைக்கு அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா என்னால அதை செலிப்ரேட் பண்ண முடியலையே. ஏன்னா பார்க்க கூடாத விஷயத்த நான் இப்ப பாத்துட்டேன் ஐயா. இனிமேட்டு நான் இங்க இருந்தேன்னா என்னையும் படுக போட்டு பாட கட்டிடுவாங்க. ஆள உர்றா சாமின்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். சொல்ல போனா விழுந்தடிச்சு ஓடுவான். அவன் போற இடம் புழுதி கிளம்புதுன்னா என்ன வேகத்துல ஓடிட்டு இருக்கான் பாருங்க. இப்பதான் அவனுக்கே வேர்ல்டு கவர்மெண்டோட டார்க் சைடு தெளிவா தெரியுது. இது தெரியாம இருந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பான். எதுக்காக எப்படி மாறினாங்க என்ன விஷயம்னு ஒன்னும் தெரியல. இப்ப இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சா போதும், டெஃபினட்டா இவன் செத்தான் விரட்டி விரட்டி வெட்டி கொள்ளுவானுங்க. அதனாலேயே பீதி ஸ்டெப்ஸ்ல கூட இறங்கி வர்றதுக்கு பதட்டப்பட்டுட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு புரண்டு வந்து விழுவானா. அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துட்டு பதறுவானுங்க. வாப்போல நீங்களா, என்னாச்சு கிங், ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லுங்க, தட்டி தூக்கிடுறோம் பானுங்க. அட ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லிட்டு ஓடுனா பரவாயில்ல, நான் எதையும் பார்க்கல, நான் எதையும் கேட்கல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு லூசு மாதிரி வளருவானா. அவனுக்கு ஒண்ணும் புரியல. ரவுண்ட் டேபிள் சாம்பர்ல கவுன்சில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க நாங்க உங்களை கூட்டு போறோம். உடனே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இனிமேட்டு நான் இந்த பக்கமே வரமாட்டேன், நீ ஆளை விடுங்கடா சாமின்ட்டு வெள்ளின் தடிச்சு ஓடுவான். அங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ல 2 சீட்டு மட்டும் எம்டியா இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா கிங் கோப்ரா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிங் வாப்போல். எங்க போனாங்க, மீட்டிங் இருக்குன்னு தெரியாதான்னு கத்திட்டு இருப்பாங்களா. அப்பதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு. உடனே மத்த கிங்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன அதுக்குள்ளேயா டயர்ட் ஆயிட்டாரு, ரொம்ப வீக்கான ஆளு பான்னு. இன்னொரு மேட்டர் என்னன்னா, அவங்க பண்ண ரெக்வஸ்ட் என்ன, 7 வார்லாட்ஸ்னு ஒருத்தங்க வேண்டவே வேண்டாம்னு சொல்லி அவங்கள க்ளோஸ் பண்ணதான். அதுலயே மேபி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்க, வேற எதுவும் தேவையில்லை போல, அதனாலதான் வரலாங்கிற மாதிரியும் பேசுவானுங்க. சரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம், எதுக்கு டிலே பண்ணிட்டுன்னு அவங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க வெளியில பாத்தீங்கன்னா ஷிரகோஷியை புடிச்சு பெரிய கலவரம் பண்ணாங்க தெரியுமா. அதெல்லாம் இப்ப நார்மல் ஆயிருச்சு. அவளோட அண்ணனுங்க எல்லாம் இப்ப சேஃப்டிக்கு கூடவே இருக்கானுங்க. ஃபுக்குரோகுச்சி எல்லாம் இனிமேட்டு நம்ம இங்க இருக்க வேண்டாம், சட்டு புட்டுன்னு கிளம்புற வழிய பாப்போங்கிற மாதிரி சொல்லுவான். அவ சுத்தி முத்தி விவிய தான் தேடுவா. போறதுக்கு முன்னாடி அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு. ஆனா எங்கேயுமே ஆள காணும். அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம விவிய அந்த சைஃபர் போல ஆளுங்க கட்டி வச்சிருக்கானுங்க. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த அவ கேட்டுட்டா, அதை வெளியில சொல்ல மாட்டேன்னு சொன்னாலே புடிச்சு வச்சு உசுர வாங்குவானுங்க. இவனா கண்டிப்பா உலகத்துக்கு சொல்லியே தீருவேங்கிற மாதிரி சொல்லுவா. விடுவானுங்களா, அதான் லாக் பண்ணிட்டானுங்க. இந்த இடத்துல நீ என்னதான் தலையில நின்னாலும் உன்னை காப்பாத்த ஒரு ஈ கூட இங்க வராது, நீ மிஸ் ஆயிட்டா உன்னைய தேடுறோம்னு சொல்லிட்டு நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா கார்ட் கேம் விளையாண்டுட்டு இருப்பானுங்க. இவ இருந்துட்டு ஷிரகோஷி நல்லபடியா இருக்காளா, அவ ஓகே தானே, எல்லா பஞ்சாயத்தும் ஓவரான்னு கேப்பா. ஏமா நீயே நிலைமை சரியில்லாம உட்காந்துக்கிட்டு இருக்க, அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க, காமெடி பீஸ்னு கிண்டல் பண்ணுவான். அண்ட் அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் இவளுக்கே நிம்மதியா இருக்கும். பட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, அவளை காப்பாத்துறதுக்காக 2 பேரும் செலஸ்டியல் டிராகன்ஸ் அட்டாக் பண்ணானுங்களேன்ட்டு என்னமோ சொல்ல வருவான். அப்படியே கட் பண்ணி சாயையும் லியோவையும் காட்டுவாங்க. அவனுக்கு அங்க நின்னுட்டே நாங்க ஸ்டார் ஹேட் லூஃபியோட சபார்டினேட்ஸ், செலஸ்டியல் டிராகனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி யாருக்குமே நாங்க பயப்பட மாட்டோம், தட்டி பிரிச்சிருவோம்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சோ இப்போ நிலைமை பாத்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதே நேரம் லேண்ட் ஆஃப் காட்ஸ்ல இன்னொரு புது பஞ்சாயத்து என்னன்னா, ஈஷோவும் அரமக்கியும் ஒன்னா தானே சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே சண்டை. அட வேற ஒண்ணும் இல்ல, ரெவல்யூஷனரி ஆர்மி ஆளுங்க என்ன பண்ணாங்க, அங்க அடிமையா இருக்க எல்லாத்தையுமே காப்பாத்தி கூப்பிட்டு போக ட்ரை பண்ணாங்கல்ல. அது ஈஷோக்கு தெரிஞ்சு அவன் எல்லாத்தையும் லாக் பண்ணுவான்னு பார்த்தா அவனே அந்த அடிமைகள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றான். அது அரமக்கிக்கு காண்டாயிருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதனால உன்னை விட மாட்டேன்னு சொல்லி 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை. ஏன்டா அந்த மாதிரி பண்றேன்னு கேட்டா, நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த சிஸ்டத்தையே மொத்தமா அழிக்கணும்னு. அப்படி இருக்கும்போது என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாதுமானா. அட கூறுகட்ட குக்கரு, நீயே நேவி ஆள்தான்டா, அதை மறந்துட்டியா, அதனால ஒழுங்காயிரு, இல்லாட்டி உனக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னா என்னால எல்லாம் போய் சொல்ல முடியாது, நடிக்க முடியாது பாரு. சரி இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் உன்னைய மன்னிக்க போறது இல்ல, இன்னைக்கு உன்னைய ஒரு வழி பண்ணிடுறேன்னு அவன் அட்டாக் பண்றதுக்கு பெரிய மரமா மாறுவான். இப்ப 2 பேத்துக்கும் அங்க தாறுமாறான சண்டை. அவங்களால இவங்களுக்கு எந்த தலைவலியும் இல்லாம இருந்தா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி ரெவரியும் அங்க பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் சொன்ன உடனே உன் நிலைமையே இங்க மோசமா இருக்குது, இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போற, அதனால சைலண்டா இருமாயில, அவ ஏதாச்சும் பண்ணி எஸ்கேப் ஆனுன்னு மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பான். இல்லன்னா அவளாதான் செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு இவள அடிமையா வித்துருவானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியும் தானே. இப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே வெளியில ஊன்னு பயங்கரமான சத்தம். என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாப்போல் பாத்தீங்கன்னா செவுத்த உடைச்சுக்கிட்டு வருவான். நான் எதையும் பார்க்கல, நான் எதையும் பார்க்கல, நீ விட்டுருங்கன்னு.
இவள வேற வழியில சேர போட்டு கட்டி வச்சிருப்பாங்களா, வலிய விடு வலிய விடு வலிய விடுன்னு இடிச்சு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு செவுத்த உடச்சுக்கிட்டு போயினே இருப்பான். அவனுங்களுக்கு புரியல என்னடா நடக்குதுங்க. அந்த எடுபட்ட பைய கிங் வாப்போல் தானே, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான், பைத்தியம் பிடிச்சிருச்சா திருக்கு பையன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம விவிய காணோம். சின்ன கேப் கிடைச்சாலே எஸ்கேப் ஆயிலான் இருந்தா இவ்வளோ பெரிய கேப் கிடைச்சிருக்குது, விடுவாளா என்ன. சைபர் போல் கண்ணுல மண்ண தூக்கிட்டு எஸ்கேப், அதுவும் எப்படி ஓடி இருப்பான்னு நினைக்கிறீங்க. அங்க இருந்து தப்பிச்சு போனா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால வாப்போலோட வாய்க்குள்ளேயே போய் உட்கார்ந்துகிட்டு இருப்பா. தேங்க்ஸ் பா வாப்போல், நீ வந்ததுனால தான் நான் தப்பிச்சிட்டேன்பா. ஏமா விவி நீ எப்பமா என் வாய்க்குள்ள வந்தாப்பா, நீங்க தான் என்னைய காப்பாத்துனீங்க. ஆமா எதுக்கு இப்படி விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பஞ்சாயத்தானு கேட்டா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு கத்திட்டே ஓடுவான். அப்படியே கட் பண்ணி கிண்டலாங்கிற ஒரு குயினை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா அவளோட ஹஸ்பண்டான கிங் வாப்போல தேடிட்டு இருப்பான். ஏன்னா ரொம்ப நேரமா ஆளையே காணோம். இப்போ பின்னாடி ஒரு சவுண்ட், யாரான்னு பார்த்தா வாப்போல் தான். அப்படியே பிச்சிட்டு வருவானா, என்ன பார்க்கத்தான் வரீங்களா, தான் நானும் வந்துட்டேன்னு இவ ஒரு சைடு ஓடி வருவான். அவன் வர்ற வேகத்துல இடிச்சானா இவ சட்னி ஆயிருவான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி கிங் வாப்போல் வாயில விவிய பார்த்த உடனே அவளுக்கு கடுப்பாயிரும், யார் அந்த பொண்ணுன்னு. இங்க விவி பார்த்துட்டு வாப்போலு இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு நீ இப்படி ஓட போறேன்னு கேட்டா, என்னால எவ்வளவு முடியுமோ நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். சொல்ல போனா இந்த உலகத்தோட எண்டு வரைக்கும் ஓடுவானாமா, யாரும் ஃபாலோ பண்ணலன்னு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் நான் ஸ்டாப் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்படின்னா என்னையும் கூப்பிட்டு போ நானும் வரேன்னு உடனே கிண்டலாக்கு செமையா கடுப்பாயிருச்சு. கொய்யாலையெல்லாம் என் கண்ணுல மண்ணை தூவிட்டு நீங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிலாம் நான் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை விடமாட்டேன்னு வெளியில தொண்டைகளே கத்திட்டு இருப்பா. சரி இதுக்கப்புறம் என்னென்னலாம் அலப்பறம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.